அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் தமிழரசி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். காலையில் என்ன செய்கிறீங்க? நான் இப்போதான் ஜீரக தண்ணி குடிக்க போகிறேன். வாங்க ஜீரக தண்ணி குடிக்கலாம். வேலையெல்லாம் பாப்பா முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி கேரட்டு பொரியல், இதுதான் குழந்தைகளுக்கு சாப்பாடும். வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் போட்ட ஒரு கார குழம்பு. காலை சாப்பாடெல்லாம் மதியான சாப்பாடெல்லாம் இப்படி தான் இருக்கும். நைட்டு தான் மஜாவாக இருக்கும் சாப்பாடு. சாப்பாடு, சட்னி, இட்லி, தயிர், ரோட்டி, காஃபி எல்லாம் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்மளும் அப்படியே குளிச்சு முழுவி அப்படியே இதாம்மா என் ஒரிஜினல் மூஞ்சி. இதான் லிப்டிக் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இதான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், தலை குளிச்சுட்டு வந்தேன். சரி, அப்படியே நம்ம சாப்பாடு ஒரு வீடியோ போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோஸ் போடுறேன். காலையில் எப்படி இருக்கீங்க? அனைத்து பெண்களுக்கும் சொல்கிறேன், காலையில் குளிச்சுட்டு கிச்சனுக்கு போங்க. அப்போ தான் அது மகாலட்சுமி, அன்னலட்சுமி வாழ்கிற இடம் கிச்சன். அதனால் அந்த கிச்சனுக்கு நம்ம அப்படியே தூங்கி ஏஞ்சி அப்படியே போகக்கூடாது. தூங்கி ஏஞ்சி நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு நம்ம கிச்சனுக்கு போங்க. ஐஸ்வர்யமும் அங்கே இருக்கும். அதுமாரி அரிசியை அடுப்புக்கு எங்கே நம்ம அடுப்பு அதுக்கு கீழே வைங்க அரிசியை. அப்போ நம்ம அந்த தலை வணங்கி அந்த அரிசியை எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும். எல்லாம் காலங்காலமாக நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சது. ஏன்னா எதுவுமே பற்றாக்குறை இல்லாத இருக்கும். இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா, இது என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். நான் பெரியவங்க சொல்லி தான் நான்லாம் இதெல்லாம் கேட்குறது. நான் என்னோடய அனுபவத்தையும் சொல்கிறேன். நாங்களும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா செல்வ வளங்களோடும் வர்றதான் மெயின் கிச்சன் தான். கிச்சனில் நம்ம சுத்தபத்தமாக குளிச்சுட்டு தான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போமா. குளிச்சுட்டு அந்த கிச்சனில் போய் நம்ம அந்த கிச்சனை ஒரு அஷ்டலட்சுமி வாழ்கிற இடம் எதுனா என்னை பொறுத்தவளுக்கு கிச்சன் தான். அந்த கிச்சனை நம்ம சுத்தமாக பயபக்தியோடு நம்ம நடந்து நம்மளுக்கு செஞ்சோன்னா ஐஸ்வர்யமும் கிடைக்கும். பூஜை அறை எப்படியோ அதேமாரி கிச்சன். புரியுதுங்களா? நான் சொல்கிறேன் கரெக்டாக இருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. பாய்.